இந்த வீடியோவில் பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். லைன் பை லைன் பார்த்துடலாம். Pollination is a wonderful mechanism which provides food, shelter, etc. for the pollinating animals. Pollinating animalsனால் இந்த பீஸ், பீட்டில், அப்புறம் நிறைய பேர்ட்ஸ்லாம் கூட பாலினேஷன் ஹெல்ப் பண்ணும். பாலினேஷன்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஆந்தர் பார்த்தோமா, அந்த ஆந்தரில் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து உருவாகும். அது வந்து ஃபீமேல் ஃப்ளவரில் வந்து ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இதெல்லாம் இருக்குமா, அதில் வந்து ஸ்டிக்மாவில் போய் அந்த போலன் கிரெயின்ஸ் விழுகிறதுக்கு இந்த பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ், இந்த பேர்ட்ஸு அப்புறம் சம் அனிமல்ஸ் இதெல்லாம் தான் வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். அந்த மேல் கேமெட்டோஃபைட், அதாவது அந்த போலன் கிரெயின், அதை வந்து தூக்கிட்டு போய் அந்த ஸ்டிக்மாவில் போடுறது, அதுதான் வந்து பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, many plants are pollinated by a particular animal species and the flowers are modified accordingly and thus there exists a co-evolution between plants and animals. இப்போ சில பிளான்ட்ஸ்லாம் வந்து சில அனிமல்ஸ்னால் மட்டும்தான் வந்து பாலினேஷன் நடக்கும். இப்போ அந்த அனிமல்ஸ் வந்து மாடிஃபை ஆயிடுச்சு, இப்போ அதுக்கு வந்து நிறையா வந்து தேன் வேணும் அப்படின்னு வந்து அது மாடிஃபை ஆயிடுச்சுன்னா அந்த அனிமல்ஸ், இல்லைனா இந்த பட்டர்ஃப்ளைஸ், அந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறையா அதுக்கு தேன் செக்ரேட் பண்ணுற மாதிரி மாறிடும். அதாவது இந்த பேர்ட்ஸு, இந்த அனிமல்ஸ்லாம் எப்படி மாறுதோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம் மாறிடும். இதுக்கு பேர் தான் வந்து கோஎவல்யூஷன். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. அடுத்து, லெட் அஸ் இமேஜின் இஃப் பாலினேஷன் ஃபெயில்ஸ். பாலினேஷன் வந்து நடக்காமல் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? டு யூ திங்க் தேர் வில் பி எனி சீட் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மேஷன்? இந்த ஃப்ரூட்டும் சீடும் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு நம்மளை யோசிக்க சொல்கிறாங்க. அடுத்து, இஃப் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு பாலினேட்டிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தோஸ் தட் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் பாலினேட்டிங் ஆர்கானிசம் ஃபார் தி ஃபுட். ஹியர் லைஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினேஷன் நடக்கலைன்னா என்ன ஆகும், பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ்க்குலாம் எப்படி ஃபுட்டு கிடைக்கும், இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க. அடுத்து, the pollen grains produced in the anther will germinate only when they reach the stigma of the pistil. Pistilனா என்னன்னு நான் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க என் கார்டில் தரேன் பாருங்கள். அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, போலன் கிரெயின் வந்து அந்த ஸ்டிக்மாவில் போய் விழுந்தால் தான் வந்து ஜெர்மினேட் ஆகும். அதாவது ஜெர்மினேஷன்னா இந்த போலன் டியூப் வந்து இந்த ஸ்டைலில் வந்து ஃபார்ம் ஆகி அந்த போலன் கிரைனில் இருக்கிற மேல் கேமெட்ஸ் அது வந்து ஓவரியில் போய் எக்கோட ஃபியூஸ் ஆகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. The reproductive organs, stamens and pistils of the flower are spatially separated. A mechanism which is essential for pollen grains to reach the stigma is needed. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃப்ளவரோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஸ்டேமனும் பிஸ்டலும் வந்து கொஞ்சம் தனித்தனியாக செப்ரேட்டாக பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதுதான் வந்து ஓவரி, இது வந்து ஸ்டைல், இது வந்து ஸ்டிக்மா, இது ஸ்டேமன், இது வந்து ஆந்தர், இது ரெண்டும் வந்து பிரிஞ்சிருக்கணும். இந்த பிஸ்டிலும் இந்த ஸ்டேமனும் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தால் தான் வந்து இந்த போலன் கிரெயின் வந்து அதில் போய் விழுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். இல்லைனா இந்த ஆந்தர் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாகவே இருந்தால் ஈஸியாக வந்து போலன் கிரெயின் போய் விழுந்துடும். கொஞ்சம் தொண்டை சரியில்லை, என்ன பண்ணுறது. அடுத்து, தி ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் தி ஆந்தர் டு a stigma of a flower is a pollination. போலன் கிரெயின் வந்து ஆந்தர்லேருந்து வெளியே வந்து இந்த ஸ்டிக்மாவில் போய் விழுகிறதுக்கு பேர் தான் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, பாலினேஷன் இஸ் a characteristic feature of a spermatophyte, gymnosperm and angiosperm. இதெல்லாம் வந்து பாலினேஷன் வந்து இந்த ரெண்டுக்குமே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, pollination in gymnosperm is said to be direct as the pollens are deposited directly on the exposed ovule, where in angiosperm it is said to be indirect as the pollens are deposited on the stigma of the pistil. அதாவது இந்த பாலினேஷன் வந்து இந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வந்து டைரெக்டாக நடந்துடும், அதில் வந்து ஓவியல்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் வந்து
இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க இருங்க. இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் தி ஃப்ளவர் ஓப்பன்ஸ் அண்ட் எக்ஸ்போசஸ் இட்ஸ் மெச்சூர் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஃபார் பாலினேஷன். மெஜாரிட்டியான ஆஞ்சியோஸ்போம்ஸில் வந்து இப்போ இந்த ஃப்ளவருக்குள்ளே தான் வந்து ஸ்டேமன் இந்த பிஸ்டில்லாம் இருக்குது. அந்த ஃப்ளவர் வந்து ஓப்பனாக இருந்து இந்த ஸ்டிக்மாவும் ஸ்டேமனும் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கிறது வந்து சாஸ்மோகாமி. அப்படி எக்ஸ்போஸ்டாக இருக்கிற ஃப்ளவருக்கு பேர் வந்து சாஸ்மோகாமஸ் ஃப்ளவர். இது in other plants pollination occurs without opening and exposing their sex organs. Such flowers are called cleistogamous. அந்த ஸ்டேமனும் அந்த பிஸ்டலும் இந்த பிஸ்டலும் ஆந்தரும் வந்து வெளியே எக்ஸ்போஸ்டாக இல்லாமல் ஃப்ளவர்க்குள்ளேயே அப்படியே மூடி இருந்துச்சுன்னா, மொட்டுலாம் பார்த்தீங்கன்னா மூடியே தானே இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து இந்த பிஸ்டலும் ஸ்டேமனும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சாஸ்மோகாமஸ்னு சொல்லும்போது ஸ்டிக்மா ஆந்தர்னு சொல்லிட்டேன். அதான சொல்லப்போனால் வந்து பிஸ்டலும் ஸ்டேமன் தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனிக் ஃப்ளவர். இந்த ரெண்டும் வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா, எக்ஸ்போஸ்டாக இருந்துச்சுன்னா, ஏருக்கு எக்ஸ்போஸ்டாக அந்த ஃப்ளவர்லாம் வந்து விரிஞ்சு இருந்துச்சுன்னா அது சாஸ்மோகாமஸ் ஃப்ளவர். கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்னால் இந்த ஃப்ளவர்ஸ்க்கு உள்ளே இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த phenomenon is called கிளிஸ்டோகாமி. அப்படி இருக்கிறதுக்கு பேர் கிளிஸ்டோகாமி, அப்படி இருக்கிற ஃப்ளவருக்கு பேர் கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவர். அடுத்து based upon the flower on which the pollen of a flower reaches, the pollination is called to two kinds, namely self pollination and cross pollination. செல்ஃப் பாலினேஷன் என்ன, கிராஸ் பாலினேஷன்னா என்னென்னு அடுத்து பார்க்கலாம். செல்ஃப் பாலினேஷனுக்கு இன்னொரு பேர் ஆட்டோகாமி, கிராஸ் பாலினேஷனுக்கு இன்னொரு பேர் அலோகாமி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் பாலினேஷன் அதாவது ஆட்டோகேமின்னு என்னென்னு பார்க்கலாம். ஆட்டோனா செல்ஃப், கேமஸ்னா மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீக்கில். அக்கார்டிங் டு மெஜாரிட்டி ஆஃப் பாட்டனிஸ்ட், தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஆன் தி ஸ்டிக்மா ஆஃப் தி சேம் ஃப்ளவர் இஸ் கால்டு செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி. ஒரு ஃப்ளவருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டேமனும் பிஸ்டலும் குள்ளேயே பாலினேஷன் நடந்துருச்சுன்னா, அதாவது இது ஒரு ஃப்ளவர், இந்த ஃப்ளவருக்குள்ளேயே வந்து பிஸ்டல் இருக்குது, ஸ்டேமன் இருக்குது, இந்த ரெண்டுக்குள்ளேயுமே பாலினேஷன் எந்த ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட் பேர்ட்ஸ் எதுவுமே நடக்காமல் ஃப்ளவர்ஸ்குள்ளேயே நடந்துருச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகாமி அப்படின்னு சொல்கிறாங்க. Self pollination is possible only in the plants which bear bisexual flower. In order to promote self pollination, the flowers of the plants have several adaptation or mechanism. அதாவது இந்த செல்ஃப் பாலினேஷன் ஒன்லி பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸில் தான் நடக்கும். பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்னால் அதில் வந்து ரெண்டுமே இருக்கும், ஸ்டேமனும் இருக்கணும், பிஸ்டலும் இருக்கணும் ஒரே ஃப்ளவரில், அதுதான் பைசெக்ஷுவல் ஃப்ளவர். அது கிளிஸ்டோகாமி அப்படின்னா, இன் கிளிஸ்டோகாமி க்ரீக்கில் வந்து கிளிஸ்டோனா க்ளோஸ்ட், கேமஸ்னா மேரிட். அடுத்து ஃப்ளவர்ஸ் நெவர் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போஸ் தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அண்ட் தஸ் தி பாலினேஷன் இஸ் கேரிட் அவுட் வித் இன் தி க்ளோஸ்டு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்டு ஃப்ளவர் இப்போ நான் சொன்னேன்ல, இங்கே மேலே சொன்னேன்னா ஒரே ஃப்ளவரில் க்ளோஸ் ஆகிருக்கும், பாலினேஷன் நடக்கும்னு, அதுதான் கிளிஸ்டோகாமி. இந்த செல்ஃப் பாலினேஷனே வந்து இப்படி க்ளோஸ்டாக இருக்கிறதுலையும் நடக்கலாம், எக்ஸ்போஸ்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எக்ஸ்போஸ்டு. இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது, விரிஞ்சிருச்சு, இது வந்து ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா, பிஸ்டில், இது வந்து பிஸ்டில், இது வந்து ஸ்டேமன். இப்போ இந்த ரெண்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுமே வந்து ஓப்பனாக இருக்குது, எக்ஸ்போஸ்டாக இருக்குது. இப்படி இருந்தாலும் வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இதில் விட்டோம். இந்த கிளிஸ்டோகாமிக்கு எக்ஸாம்பிள் வந்து காமெலினா, வியோலா, oxalis are examples for Clistogamous flower. In Camelina bengalensis, two types of flowers are produced, aerial and underground flowers. Aerial flowers na வந்து brightly colored Chasmogamus and insect pollinator. அதான் வந்து சாஸ்மோகாமஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஓப்பன் டைப், ரெண்டு பிஸ்டலும் ஸ்டெமனும் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும் ஏருக்கு, அப்போ வந்து இன்செக்ட் வந்து பாலினேஷன் வந்து நடந்துடும். இதான் வந்து ஏரியல் ஃப்ளவருங்கிறது. தி அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் பார்ன் ஆன் தி சப்டேரியன் பிரான்ச்சஸ் ஆஃப் தி ரைசோம் தட் ஆர் டல், கிளிஸ்டோகாமஸ் அண்ட் செல்ஃப் பாலினேட்டட் அண்ட் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் பாலினேட்டர்ஸ் ஃபார் எ பாலினேஷன். அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ்னால் வந்து ரைசோமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாலினேட்டர்லாம் இதுக்கு தேவையில்லை, பாலினேஷன் வந்து அப்படியே நடந்துடும் அதுக்கு. கிளிஸ்டோகாமஸ் அதாவது மூடி இருக்கும் ஃப்ளவர்,
தானே வந்து நடந்துடும். இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஏரியல் பார்ட், அண்டர் கிரவுண்ட் பார்ட். அடுத்து ஹோமோகேமினா என்னென்னு பார்க்கலாம். when the stamens and the stigma of the flower matures at the same time it's said to be homogamy. அதாவது ஃப்ளவர், ஸ்டிக்மா, ஸ்டேமன் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டைல் ஓவரி. இந்த இதில் வந்து ஸ்டேமனும் இந்த ஸ்டிக்மாவும் ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆயிடுச்சு, பாலினேஷனுக்கு ரெடி. இந்த ஸ்டேமனில் இருக்கிற ஆன்தர் வந்து போலன் கிரெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த ஸ்டிக்மாவும் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ரெண்டுமே ஒரே டைமில் மெச்சூர் ஆயிடுச்சு. அப்படி அதுக்கு பேர்னா ஹோமோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மிராபிலிஸ் ஜலப்பா, கேத்தோரந்தஸ் ரோசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்கம்ப்ளீட் டைகோகாமினா என்னென்னு பார்க்கலாம். In dichogamous flower, the stamen and stigma of the flower mature at a different time. Sometimes the time of maturation of these essential organ overlap, so then it becomes favorable for self-pollination. இது வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டேமனும் அந்த ஸ்டிக்மாவும் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் மெச்சூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது டிஃப்ரெண்ட் டைமில் வந்து மெச்சூர் ஆனாலுமே ஒன்றோடு ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும். அதனால வந்து இது செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். அடுத்து கிராஸ் பாலினேஷன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.